சோ ஏஐ வந்துருச்சு, ஃபியூச்சர்ல அதான் பூம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரோ பண்ணலாம்? அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப எல்லாமே இப்போ ஒன்னொன்னா வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப ChatGPT அடுத்ததே ஒன்னொன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம இது எப்பயுமே அழியாது. ஸோ நம்ம இப்போ என்ன படிக்கிறோமோ அதில் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருந்தால் அதில் நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன ஸ்கில் செட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பயம் இருக்கா ப்ரோ, ஏஐ வந்துருச்சு நம்ம ஜாப் போயிருமோ அப்படின்ற உங்களுக்கு அந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் கிடையாது. பயம் இருக்கிறது என்ன, இது இல்லை, ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா அதில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு அதான் அதில் கோப்பப் பண்ணிட்டா அதில் ஈஸியாக நம்ம ஃபீல்டுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா ஏஐ வந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றீங்க. ஐடியில் சர்வே ஆகும்னா டேட்டா சைட் ஜாப் பிச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ சில ஜாப்ஸ் இப்போ டெஸ்டிங்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப்ஸை வந்துட்டு ஏஐ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. எங்கள் கம்பெனிலுமே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஃபியூச்சரில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்லாம் வந்துட்டு ஈஸியாக ஏஐ பண்ணிட்டு போயிடும். நம்ம ஒன் டேல உட்காந்து எழுதுற கோடை வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 or 2 hours வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா சைட் போயிட்டோம் அப்படின்னா டேட்டா சைட் வந்து டேட்டா எல்லாமே நம்ம தான் மானிட்டர் பண்ணுற மாதிரி. ஸோ டேட்டா சைட் நம்ம போயிட்டோம்னா வந்துட்டு ஜாப் வந்துட்டு செக்யூராக இருக்கும். டேட்டா சைடு ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படிச்சா ஏஐ வந்தாலுமே நம்ம சஸ்டைன் பண்ணிக்கலான்றீங்க.